தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஈரோடுல ஷூட்டிங்காக வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட அங்கிருந்த ஒர்க்கர்ஸ் கேட்ட கேள்விகளும் ஜேசன் பேசிட்டு இருந்த விஷயங்களும் தற்போது வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது தளபதி விஜய் சுத்தி எத்தனை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல தளபதி விஜய் த்ரிஷாவோட விவகாரம். சமீபத்தில் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்த போட்டோஸ் வைரலா இருந்தது. இதை பார்த்த நடிகர் பார்த்திபன் ஒரு விருது விழாவில் இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது, அதாவது வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது நல்லதுன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு. இதை பார்த்து கொந்தளிச்ச த்ரிஷா முட்டாள்தனமா பேசியிருக்காருன்னு பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திபன் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மன்னிப்பு கேட்டதே தப்பு, த்ரிஷா சொன்னது மூணாம் தர வார்த்தைகள், என்னை பற்றி அப்படி சொல்லியிருக்க கூடாது, த்ரிஷாவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது, ஆனாலும் இப்படி அறிவில்லாமல் நடந்துக்கலாமா, விஜய் விவகாரத்தில் த்ரிஷா மூணாம் தர மனுஷி தான், கோர்ட் முடிவு சொல்லாத வரைக்கும் சங்கீதா மட்டும்தான் மனைவி அப்படின்னு கோபமாக பேசி வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இப்படி தளபதி விஜயுடைய அரசியல் நெருக்கடிகள் மற்றும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மனைவி சங்கீதா கொடுத்திருக்கிற விவாகரத்து பெட்டிஷன்ல த்ரிஷாவுடைய பெயரை குறிப்பிடாம தன்னுடைய குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த நடிகை தான் அடுக்கடுக்கா வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு செய்திகள் வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஈரோடு பக்கத்தில் அவருடைய முதல் படமான சிக்மா படத்துடைய ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிக்கிற இந்த படத்தை சஞ்சய் டைரக்ஷன் பண்றாரு, லைகா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஈரோட்டில் மக்கள் கூட்டமா ஜேசன் சஞ்சயை சூழ்ந்துட்ட போது சஞ்சய் ரொம்பவே எளிமையா நடந்துட்டு இருந்திருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காரு, அம்மா நலமா இருக்காங்களா, ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர் ஈரோடு எப்படி இருக்கு, இங்க இருக்கிற சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் அப்பா மாதிரி நடிகர் ஆகாம டைரக்ஷனுக்கு வந்திருக்கீங்க, நீங்க படம் நடிப்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமாக தளபதி விஜயுடைய அரசியல் பற்றியும் சமீபத்திய குடும்ப சர்ச்சைகள் பற்றியும் மக்கள் ஆதங்கத்தோட யதார்த்தமாக கேள்வி கேட்டிருந்தாலும் எல்லாரும் ரொம்ப நலமாக இருக்காங்க, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முகம் கோணாமல் பதில் சொல்லி சூழ்நிலையை ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஜேசன் சஞ்சய். தமிழக வெற்றி கழகம் மகளிர் தின விழாவில் தளபதி விஜய் பேசும்போது, என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் பற்றி வர சர்ச்சைகள் ஒர்த்தே கிடையாது, அதை நான் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருந்தாரு. தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் புதிய நம்பிக்கையை அது கொடுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து அடுத்ததான் திருச்சியில் டிவிகே உடைய 3வது மாநில மாநாடு நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த மாநில மாநாடு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களையும் பல கேள்விகளுக்கு பதிலாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.